ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டிச்டு பிளவுஸ்ல எப்படி நம்ம புல்சர் ஒர்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன், அதுல எந்த ஒரு டிசைன் இல்லாம பிளெயினா பண்ணிட்டேன், இப்போ அதை ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கஸ்டமர் கொடுத்த ஒரு பிளவுஸ் தான் இது. சோ இதுல அவங்க சிம்பிளா ஒர்க் பண்ணி கொடுங்க, எனக்கு போதும், ரொம்ப பிளெயினா இருக்கு, சிம்பிளா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம இதுல சிம்பிளா ஒர்க் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்ல வரும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஸோ அதுக்காக வேண்டி நான் 3 மந்த் ஃப்ரீயா ஆரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆஃபர் போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸோட டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கிடைக்கும். கிளாஸ் ஃப்ரீ தான், சர்டிஃபிகேட் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் சீட்ஸ் தான். இப்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளாஸோட டீடைல்ஸ் ஓகே அப்படின்னா உங்களோட சீட்ஸை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவரும் அதில் ஒரு கொடி வர மாதிரி போட்டிருக்கேன். நான் சும்மா ரஃபான ட்ராயிங் தான் இது. இந்த இடத்துல ஷெல்லோ, இந்த இடத்துல மற்ற டியூப்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பேக் நெக்கில் அந்த சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஷெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிஃபோராக எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் சேம் மெத்தட் தான். இது ஷெல்லு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கம் போட்டு அப்ளை பண்ணால் தான் டைட்டாக நிற்கும். எந்த இடத்துல நம்ம ஷெல் யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கு மேலே நான் இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஷெல்லாக கரெக்டாக ஈவனாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் அது கொஞ்சம் ஷேக் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளூ போட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஒவ்வொரு ஷெல்லுக்கும் நடுவில் கேப் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஷெல் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஈவன் பண்ணி கம் போட்டுட்டேன். இப்போ அந்த ஷெல்லோட நடுவில் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் அதுக்கு மேலே ஒரு 3 mm ஆன்டிக் பீடும் கொடுத்து எல்லா ஷெல்லையும் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பாயிண்டில் காலியாக இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒயிட் கலர் ஃப்ளவர் ஒன்று கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்மளோட அந்த ஃபுல் ஷெல்லும் கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் இருக்க அந்த கொடி பாட்டு இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஸ்மால் டியூப் பீட் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல டியூப் பீட் பதிலாக வேறு ஏதாவது பீட்ஸோ இல்லைன்னா ஜர்தோசி அந்த மாதிரி கொடுத்து கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெட்டீரியல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம். நான் அந்த பீடை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பண்ணால் தான் அது ஈவனாக இருக்கும். நம்ம பக்கத்தில் நெருக்கமாக பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான பார்க்குறதுக்கு ஒரு நேராக இருக்காது, கோணல் மானலாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்மால் டியூப் பீட் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கொத்தா ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அதனால் ஒரு ஃப்ளவர் ஷேப்பை 3 ஃப்ளவர் பக்கத்தில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீட் கொடுத்து அந்த பார்ட்டை ஃபில்லப் பண்ணிக்கிட்டேன். இதே சேம் மெத்தடில் நான் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணுறேன். நடுவில் 2 லீஃப் ஐ ஷேப்பு சீக்வன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலேயும் ஸ்மால் டியூப் பீட் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் இந்த இடத்துல ஸ்மால் டியூப் பீட் பதிலாக சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது கூட சுகர் பீட்லேயே நீங்கள் ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக மாற்றி கூட பண்ணலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இதே சேம் அந்த ஆப்போசிட் சைடில் பண்ண அதே பேட்டர்னை நான் இந்த சைடில் இப்போ ஃபினிஷ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் நம்மளோட ஃப்ரீ ப்ரோஷோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கிளாஸ் ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம ஆரி கிளாஸும் எடுக்கிறோம். ஸோ ஆரி கிளாஸ்க்கு ரொம்ப லிமிட்டட் சீட் தான் அலாட் பண்ணியிருக்கோம். 3 மந்த் கிளாஸ்க்கு கீழே நம்பர் இருக்குது, இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு 3 ஷெல் கொடுத்து
லாங் டியூப் பீட் கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஒர்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருந்த ஒரு ப்ளவுஸை நம்ம வந்து ப்ரூச் ஒர்க் கொடுத்து இன்னும் அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அழகு கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பாக ப்ரூச்சஸ் ஒர்க் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஓல்டு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போது எந்த ஊர்லேருந்து வேணாலும் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.